இந்த ப்ளவுஸோட பேக் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ஒரிஜினலில் தான் அடிக்கணும், லைனிங்கை நீங்கள் கட் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரிஜினலில் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, டிசைனர் கிளாத்து, அது எந்த அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரிஜினலில் ஒரு லைனிங்கில் கேன்வாஸ் ஸ்கேலப் டிசைனில் கட் பண்ணி எடுத்து ஒட்டி ஸ்கேலப்பை நீங்கள் லைனிங்கில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு தையல் போடுங்க. இது எப்படி ஸ்கேலப் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. அந்த மாதிரி ஸ்கேலப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இது நம்ம அப்படியே நீங்கள் கிளாத்தில் ஒட்டியிருக்கலாம்ல, எதுக்கு லைனிங்கில் ஒட்டுறீங்கன்னு நினைக்கலாம். இது துணி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது, அதனால நம்ம அப்படியே நம்ம ஒரிஜினலில் ஒட்டும் போது திருப்பி விட்டீங்க அப்படிங்கும்போது இந்த ஒயிட் கலர் கேன்வாஸ் அப்படியே கிளாத்தில் தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைனிங் கிளாத்தில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் வச்சு அடிக்கிறோங்க. இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக கார்னரில் ரொம்ப பொறுமையாக அடிக்கணும். தையல் கேன்வாஸில் படக்கூடாதுங்க, துணியில் மட்டும்தான் படுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அடிக்கணுங்க. அடித்து ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்க. கட் பண்ணி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு திரும்புறதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விடும்போது ஏதாவது கிளாத்தில் பட்டுற போது அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் இதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் எதுவுமே போக வேண்டியது இல்லைங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு 1-2 டைம் பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ண முடியும். இப்போ இந்த சாரியோட இந்த ப்ளவுஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு நாங்கள் சாரியோட கிளாத்தை கொஞ்சமாக கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் சில்க் காட்டன் வேணுனாலும் எடுத்து கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேல் பக்கமாக ஸ்கேலப்பை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாரீ கிளாத் நம்ம கட் பண்ணி சாரியிலேருந்து கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் எப்படி தையல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் தையல் போடுங்க. தையல் போடுறது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்கேலப் திரும்புகிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே மெதுவாகவே தையல் போடுங்க. உங்களுக்கு சாரீ கிளாத் வேண்டாம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் சில்க் காட்டனோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரிஜினலில் தான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங் அதோட மெஷர்மெண்ட் என்னவோ அதோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்கேலப் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த ஆம்கோல் ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு அழகாக ஸ்கேலப்பை எப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க, பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால நீங்கள் இதை முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு உங்களோட ப்ளவுஸ்க்கு எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. அப்படிங்கும்போது கஸ்டமருக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி போடும்போதே கஸ்டமர்ஸ் இதே மாதிரி எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாடலில் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு மாடலையும் நீங்கள் ஒரு வீடியோவை 2-3 டைம் கவனமாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போதே உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்க. ஒரு டைம் வாய்ஸோட கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸை மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா லைனிங்கை நீங்கள் எப்பவும் போல் அந்த மெயின் கிளாத்தோட வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. லைனிங்கை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதையே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கு மெயின் கிளாத்துக்கு மெஷர்மெண்ட்
மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் லைனிங் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.